அமரர் சுஜாதாவின் திமலா. உங்களை பார்க்க உங்கள் என்று வெளி ஆபீஸ் சொல்லி முடிப்பதற்குள் ஆத்மா குறுக்கிட்டு, எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இந்த வேலையில் பார்வையாளர்களை அனுமதிக்காதே என்று வெட்டினான். கோபக்கதவு திறந்தது. நான் பார்வையாளர் இல்லை, உன் மனைவி. ஓ நித்யா, நீயா? உள்ளே வரலாம் இல்லையா? தாராளமாக, உனக்கு யார் தடை சொல்ல முடியும்? அருகே வா, முத்தம் தருகிறேன். நித்யா அருகே செல்லாமல் தீர்க்கமாக தன் கணவனை பார்த்தாள். ஆத்மாவின் மேசையில் டெர்மினல் திரையில் எழுத்துக்கள் அதிவிரைந்தன. சுவற்றில் உயர உயர வரைபடங்கள் சிவப்பிலும் பச்சையிலும் உயிர் பெற்று ஆத்மான் கோவின் அந்த நிமிஷ ஆரோக்கியத்தை அடித்து காட்டின. ஆத்மா டச் ஃபோனில் நியூயார்க் என்று கூப்பிட்டுவிட்டு, உட்கார நித்யா என்றான். நித்யா உட்காராமல் கைகளை கட்டிக்கொண்டு கணவனை கவனித்தாள். நியூயார்க் 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 சார், எத்தனை வேண்டுமாம்? 20 மில்லியன். 19க்கு தீர்த்துவிடு. நிக்ஸ் சார். வாங்குவது யார்? ராட்சைல்டு. ஓ, அந்த கழுகா? சரியாக ஒரு நிமிஷம் பார், அதன்பின் 19:40 வரை போ. சரி. ஆத்மா டச் ஃபோனிலிருந்து நிமிர்ந்து நித்யாவை ஒரு மில்லி செகண்ட் புன்னகைத்து விட்டு, பிஸி பிஸி பிஸி, இந்த சமயத்தில் போய் வந்தாயே என்றான். நித்யா பதில் சொல்லவில்லை. ஆத்மா தன் கோட்டின் உட்புறத்தில் கைவிட்டு பேஸ் மேக்கரை அமைத்து இதய துடிப்பை அதிகரித்து கொண்டான். மூளைக்கு இரத்த ஆக்சிஜன் அளவை அதிகரித்து கொண்டான். துல்லியமாக சிந்திக்க முடிந்தது. அந்த வரைபடங்கள் இன்னும் நடனித்து கொண்டிருந்தன. கிரேட், ஒரு நிமிஷத்தில் 1 லட்சம் செய்துவிட்டேன் நித்யா. ஓ, நீ நிற்கிறாயே, என்ன வேண்டும் சொல் என்று. நான் யார் தெரியுமா உனக்கு? என்ன பைத்தியக்கார கேள்வி. நீ என் மனைவி. ஹலோ நியூயார்க். 19:50. முடியாது முடியாது, இன்னும் 40 செகண்ட் தயங்கி 45க்கு முடித்துவிடு. என்ன சொன்னேன் நித்யா? ஒன்றுமே சொல்லவில்லை. என் கணவன் இயங்குவதை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன வேண்டும் சொல்லவே இல்லையே. ஆத்மா, எனக்கு நீ வேண்டும். நானா? அதுதான் எதிரிலேயே இருக்கிறேனே. என் எதிரில் இருப்பது ஒரு பணம் பண்ணும் யந்திரம். பணம் சக்தியை நித்யா. வந்த காரியத்தை 40 செகண்டுக்குள் சொல்லிவிடு. ஆத்மா, நீ 1 மணி நேரம் எனக்கு என்று பிரத்யேகமாக வேண்டும். ராத்திரி தானே, வருகிறேன். வருகிறாய், மாத்திரை விழுங்குகிறாய், இதய துடிப்பை குறைத்து கொள்கிறாய், தூங்கி விடுகிறாய். காலை எழுந்து நான் காண்பது வெறும் காலி படுக்கை மட்டுமே. தேவைப்பட்ட போது டிவியில் பேசிக்கொள்கிறோமே, அது வெறும் பிம்பம். எனக்கு வேண்டியது நிஜ நீ. ஹலோ டோக்கியோ. நித்யா டச் ஃபோனை பட்டென்று நிறுத்தினாள். என்ன நித்யா இது? ஆத்மா, நான் சொல்வதை தயவு செய்து கவனி. போன வருஷம் திமலா போவதற்கு அனுமதி கேட்டு எழுதினமே, ஞாபகம் இருக்கிறதா? அதற்கென்ன? அனுமதி கிடைத்திருக்கிறது என்று ஆர்வத்துடன் ஒரு மஞ்சள் அட்டையை எடுத்து அவனிடம் காட்டினாள். அதில் கம்ப்யூட்டர் அச்சில், திமலா நிர்வாகம், உங்கள் வேண்டுகோள் 20/2/2080 அன்று காலை 10:16 உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நேரம் தவறாமல் வரவும், இந்த அட்டையை கொண்டு வரவும். உங்கள் பார்வையாளர் எண் 164396. இது செயற்கை காகிதம். ஆத்மா அதை அவளிடம் திருப்பி கொடுத்துவிட்டு, அப்பாடா, கடைசியில் அனுமதி கிடைத்து விட்டதா? சந்தோஷம், போய் வா என்றான். நித்யா கோபத்துடன் தெளிவாக பேசினாள். ஆத்மா, நீயும் என்னுடன் வருகிறாய். வந்துதான் ஆக வேண்டும். 1 மணி நேரம்தான் ஆகும். வரவில்லை என்றால் இந்த அலுவலகத்தை நாசம் பண்ணிவிட்டு தான் போவேன். அத்தனையும் உடைத்து விடுவேன். இரு. எப்போது போக வேண்டும்? நாளை காலை 10:16. கம்ப்யூட்டர், நாளை காலை 10:16க்கு நான் ஃப்ரீயா? அறையில் ஒரு அமானுஷ குரல் ஒலித்தது. நாளை காலை 10:16க்கு வத்தானபே வருகிறார். ஓ காட், வத்தானபே ஜப்பானின் மிக முக்கியமான சந்திர கான்ட்ராக்டர். சாரி நித்யா, நான் வர முடியாது. நித்யா இப்போது அழுந்தி உட்கார்ந்தாள். முடியாது, நாளை நீ என்னுடன் வந்துதான் ஆக வேண்டும். டச் ஃபோன் கொடு, ஜப்பான்காரனுடன் நான் பேசுகிறேன். கம்ப்யூட்டர், வத்தனாபே கொடு. சாரி, கிடைக்கவில்லை என்றது குரல். போய் உன் தலையை தின்னு. சாரி, தலை கிடையாது. இரு நித்யா, கோபிக்காதே. நான் வந்துதான் ஆக வேண்டும் என்று என்ன கட்டாயம்? நீதான் திமலா பார்க்க துடித்து கொண்டிருந்தாய். தனியாக போய் பாரேன். மற்றொரு முறை நான் உன்னுடன் வருகிறேன்.
நித்யா பதற்றத்துடன். ஆத்மா, எப்படி இதை சொல்வேன்? 2 பேரும் போவதாகத்தானே முதலிலிருந்து பேச்சு. அட்டையை பார், அனுமதி 2 பேருக்கு. கூட யாராவது அனுப்பட்டுமா? நித்யா அழ ஆரம்பித்து விட்டாள். நித்யா, என்ன இது? இந்த நூற்றாண்டில் யாரும் அழுவதே இல்லை தெரியுமா? மேலும் அழுதாள். இதோ பார் நித்யா, உனக்கு என்ன குறை? கல்யாணம் செய்து கொள்ளும்போது என்னுடன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நான் சொல்லவில்லையா? ஒரே 1 மணி நேரம். அப்படி நான் என்ன பெருசாக கேட்கிறேன்? ஒன்று செய்யலாம் திமிலா. எவ்வளோ தூரம்? 150 கிலோ. நீ முதலில் போ. நான் சட்டென்று அவனுடன் பேச்சை முடித்துவிட்டு வந்து விடுகிறேன். முடியாது, நீ வரமாட்டாய், எனக்கு நன்றாக தெரியும். நான் போகிறேன். உனக்கு வாழ்க்கைப்பட்டதற்கு பதில் ஒரு கம்ப்யூட்டரை கட்டி கொண்டு இருக்கலாம். ஹே கம்ப்யூட்டர், என்னை கல்யாணம் செஞ்சுக்கிறியா? சாரி, பதில் இல்லை. ஆத்மா சிரித்தான். சிரிக்கிறாய்? எனக்கு பற்றி கொண்டு வருகிறது. ஆத்மா, நாம் பிரிந்து விடுவோம் என்று நினைக்கிறேன். எனக்காக 10 பேர் மனு போட்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் பேசாதே நித்யான். பின்ன என்ன? அந்த திமிலா அப்படி என்ன முக்கியம் உனக்கு? முக்கியம் ஆத்மா. அங்கே போக வேண்டியது என் நிம்மதிக்கு முக்கியம். என் மனநிலை ஸ்திரமடைவதற்கு முக்கியம். 1 வருஷமாக நான் இதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். அங்கே நமக்கு கிடைக்க போகும் ஆறுதலும் நிம்மதியும் இந்த பிரபஞ்சத்தில் எங்கேயும் இல்லை. இந்த நூற்றாண்டில் இதெல்லாம் அபத்தமாக பிற்போக்காகப்படுகிறது எனக்கு. ஒரு முறை வந்து பார், உன் மனம் மாறிவிடும். கணவன் மனைவியாக போவது பெரும் பாக்கியம் என்கிறார்கள். இந்த முறை மன்னித்து விடு நித்யா. மற்றொரு முறை மற்றொரு மனு போடலாம். ஹலோ நியூயார்க், என்னாச்சு? நித்யா டச் ஃபோனை பிடுங்கி எரிச்சலுடன் கீழே எறிந்தாள். ஹை இம்பேக்ட் பாலிமரில் செய்யப்பட்டது மிகவும் சேதமடையவில்லை. ஆத்மா அதை பொறுக்கிக் கொண்டு, கோபம் கூடாது என் மனைவியே என்றான். நான் அனி, உன் மனைவி இல்லை. கம்ப்யூட்டர் குறுக்கிட்டது. ஒரு புதிய செய்தி வந்திருக்கிறது. என்ன? வத்தனாபேக்கு வேறு அவசர வேலைகள் இருப்பதால் நாளை வர முடியாதாம். அதிக மன்னிப்புகள் கேட்கிறார். நித்யா முகம் மலர்ந்தாள். வாழ்க வத்தனாபே! கம்ப்யூட்டரே, நீயும் வாழ்க என்று கூவினாள். மிகைப்பட்ட உற்சாகம் எதற்கு என்று தெரியவில்லை. எனினும் வாழ்த்துக்களும் அஸ்ட்ரா கம்பெனியின் சார்பாக வந்தனமும் என்றது கம்ப்யூட்டர். ஆத்மா சிரித்து, திருப்தி தானே? நாளை வருகிறேன். முத்தம் உண்டா? நித்யா அவன் உதடுகளில் முத்தமிட்டாள். மறுநாள் 9 மணிக்கே தயாராகிவிட்டாள். ஸ்டிவி அலுவலகத்தில் சொல்லி விடுமுறை வாங்கி கொண்டாள். தன்னை மெலிதாக அலங்கரித்து கொண்டாள். சிந்த்ரானில் பாட்டு அமைத்தாள். பைக்குள் தேவையான சாமான்களை அடைத்து கொண்டாள். டச் ஃபோனை எடுத்து வான டாக்ஸியை அழைத்தாள். 9:15க்கு மேல் மாடிக்கு வந்து காத்திருந்தாள். நிறைய சமயம் இருக்கிறது. திமலா, அவள் எதிர்பார்த்து ஏங்கிய திமலா. கணவனுடன் சென்று வர வேண்டும் என்று 1 வருஷ வைராக்கியம், ஏன் விரதம், இன்று பூர்த்தியாகப் போகிறது. நித்யா மற்ற பெண்களைப் போல் இல்லை. கணவன் மனைவி உறவுக்கு இந்த நூற்றாண்டின் புதிய அர்த்தங்கள் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அயற் சேர்க்கை விழாவுக்கு அவள் போவதே இல்லை. குருட்டு கூட்டுகள் அவளுக்கு பிடிக்காது. கணவன் மனைவி உறவில் இன்னும் சில கவிதை கலந்த சங்கதிகள் இருப்பதாகவே நம்புகிறவள். அவள் ஜீன்களில் கோளாறு என்று ஆத்மா சொல்லியிருக்கிறான். இருக்கட்டும், கோளாறு அவளுக்கு பிடித்திருக்கிறது. எனக்கு ஆத்மா ஒருவன் போதும். அவனுடன் என் துக்கங்கள் அனைத்தையும் ஐக்கியமாகட்டும். மெலிதாக பெருமூச்சு விட்டுக்கொண்டு வான டாக்ஸி வந்து வரைந்த வட்டத்தில் இறங்கி சுவாசித்தது. நித்யா ஏறிக்கொண்டாள். எங்கே என்றான் டாக்ஸி ஓட்டி. முதலில் அஜாக்ஸ் கட்டிடம். அங்கே கணவனை அழைத்து கொண்டு திமிலா போக வேண்டும். 10:15க்குள் உன்னிடம் பூஸ்டர் இருக்கிறதா? இருக்கிறதம்மா. நிறைய சமயமும் இருக்கிறது. அஜாக்ஸ் கட்டிடத்தில் எத்தனை நேரம் காத்திருக்க வேண்டும்? அதிகப்படியாக 5 நிமிடம். சரி, டாக்ஸி நழுவியது. அஜாக்ஸ் கட்டிடத்தில் இறங்கிய போது 9:40, 1 நிமிஷம் என்று சொல்லி அதிவேக லிஃப்டில் இறங்கி ஆத்மாவின் அறைக்குள் சென்றாள். எப்போதும் போல் அவன் பணம் பேசிக்கொண்டிருந்தான். ஹலோ லண்டன், சுப்ரமெட்ரோவில் டாக்டர் டாம்லின்சன் வேண்டும். ஹலோ நித்யா, நேரமாகிறது, கிளம்பு. 1 நிமிஷம். டாக்டர் லாம்லின்சன், ஆத்மா, ஹியர் ஐ ஆம் ஹோல்டிங். எங்கே போகிறோம்? நாசமாக போச்சு. திமிலா. ஓஎஸ் திமிலா. நமக்கு அனுமதி கிடைக்கின்றதல்லவா? இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறதே. இதோ வந்து விட்டேன். ஆத்மாவை ஒரு வழியாக பிடுங்கி கொண்டு வர 10 ஆகிவிட்டது. 10:16க்கு அனுமதி. நித்யாவுக்கு கவலை மிகவும் அதிகரித்தது. கடவுளே, போக்குவரத்து குழப்பம் இல்லாமல் போய் சேர வேண்டும்.
டிரைவர் 10:15க்கு நாங்கள் அங்கே இருக்க வேண்டும் என்றாள். கவலைப்படாதீர்கள், ஃபியூயல் செல்கள் எல்லாம் புதிதாக சார்ஜ் வாங்கியிருக்கின்றன. பூஸ்டர் வைத்திருக்கிறேன். திமலாவில் எந்த பிளாட்ஃபார்ம்? புரியவே இல்லை. உங்கள் அட்டை, அனுமதி அட்டையின் நிறம் என்ன நிறம்? மஞ்சள். ஓ, அது 10வது பிளாட்ஃபார்ம். மானடாக்சி அம்பாக விரைந்தது. அதன் வேக ஈர்ப்புடன் நித்யாவின் வயிற்றில் எதிர்பார்ப்பின் ஈர்ப்பும் கலந்திருந்தது. ஆத்மாவை முழுசாக பக்கத்தில் வைத்து கொண்டிருக்கிறாள். அவனை உரசி கொண்டாள். திமலாவுக்கு அவர்கள் வந்து சேர்ந்தபோது 10:14:40. அப்பாடா, ஒரு வழியாக வந்து சேர்ந்தோம். நீண்ட பிளாட்பாரத்தில் அதிகம் சந்தடி இல்லை. திமலாவுக்கு வரவேற்கிறோம் என்று சோடியம் ஒளிர்ந்தது. நித்யா வேகமாக நடந்தாள். நீண்ட சதுர இயந்திரங்கள் உங்கள் அனுமதி சீட்டை செருகுங்கள் என்றன. செருகினாள். உள்ளே அதன் காந்த எண்கள் படிக்கப்பட்டு, நீங்கள் 1 நிமிடம் முன்னதாக வந்திருக்கிறீர்கள். 9ஆம் எண் கன்வேயரில் செல்வம். சற்று தூரம் நடந்தார்கள். 9ஆம் எண் கன்வேயருக்கு ஒரு வரிசை காத்திருக்க மேலே ஒரு ஆரஞ்சு வண்ண விளக்கு பளிச்சிட்டது. இன்னும் 30 செகண்டுகளில் புறப்படும் என்றது. ஒலிபெருக்கி ஆத்மாவும் நித்யாவும் அதன் மேல் ஏறிக்கொள்ள சற்று நேரத்தில் ஆரஞ்சு சிவப்பாகி டர்ன் ஸ்டைல் பூட்டிக்கொள்ள ஊஷ் என்ற சத்தத்துடன் பெல்ட் நகர ஆரம்பித்தது. முதலில் ஒரு மண்டபத்தின் ஊடே விரைந்தது. மேலும் வேகம் பிடித்து மிக மெல்லிதான கட்டத்துடன் சுற்றி வந்து கோபுரம் தெரிந்தது. நித்யாவின் துடிப்பு அதிகரிக்க ஆத்மாவை அப்படியே அணைத்து கொண்டாள். பிரதான வாசல் திறந்திருந்தது. அவர் இங்கிருந்தே தெரிந்தார். நித்யா துள்ளினாள். பார் ஆத்மா, பார், அவர்தான். வேகம் குறைந்து சரியாக 10:16க்கு ஆத்மாவும் நித்யாவும் சந்நிதியில் அனுமதிக்கப்பட்டார்கள். மெலிதாக ஏர் கண்டிஷனின் மூச்சு கேட்டது. அருகே அருகே மிக அருகே சென்றார்கள். அப்பா, என்ன ஜாஜ்வல்யம், என்ன கம்பீரம்! உங்களுக்காக சரியாக 20 செகண்ட் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆசை தீர சேவிக்கலாம் என்று குரல் மேலே ஒலித்தது. அர்ச்சகர் பட்டாடை அணிந்து நெற்றியில் நாமம் அணிந்து, அர்ச்சனை உண்டா? என்ன மொழி என்றார். தமிழ் என்றாள். நித்யா அர்ச்சகர் அருகே இருந்த பட்டன்களை தொட்டார். மெலிதான இசை பரவியது. துல்லியமான கணீர் என்ற பெண் குரலில் பாட்டு கேட்டது. குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன், அன்று ஞாலம் மலர்ந்த பிரான், பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை என்றுமே தொழ நம் வினை ஓயுமே. சேவிங்கோ சேவிங்கோ, நன்னா கண்குளிரச் சேவிங்கோ. ஸ்ரீனிவாச பெருமாள் முன்னெல்லாம் திருப்பதி, திருவேங்கடம், திருமலைன்னே பேரு. இப்போத்தான் கம்ப்யூட்டருக்கு தோதா திமலான்னு சின்னதாக கேட்டா. பூலோக தெய்வம், பிராச்சீனமான கோயில், நின்ற திருவுருவம், திருமுடியும் தாளும் தடக்கையும், கற்பூர ஒளியில் ஆத்மா த்ரில்லிங் என்றான்.